ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவின் மீது இடைக்கால மனு தாக்கல் செய்ய ரிதன்யா தரப்பு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரையுடன் திருப்பூர் நீதிமன்றத்தில் வக்கீல் மோகன் கூறுகையில், இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கக்கூடாது என பெற்றோர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அது நாளை விசாரணைக்கு வரும். வழக்கு விசாரணையில் நிறைய தொய்வு இருக்கிறது. தற்கொலை குறிப்பில் மாற்றம் செய்யப்படவில்லை. தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். இன்னும் அது பற்றி விவரம் தரவில்லை. காவல்துறை வழக்கு விசாரணையை மட்டுப்படுத்துகிறது. மூன்றாவது குற்றவாளி கணவனின் தாய் சித்ரா தேவியை போலீஸ் அழைத்து சென்று விடுவித்ததாக சொல்கிறார்கள். மூன்றாவது குற்றவாளியை கஸ்டடி எடுத்து விசாரித்தால்தான் முழு விவரம் தெரியவரும். புகார்தாரர் கொடுக்கும் முழு விவரங்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. வரதட்சணை கொடுமை நடந்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் தரவில்லை. குற்றவாளிகளுக்கு வசதி ஏற்படுத்தும் புகார் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிறைத்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இன்னைக்கு நம்ம ரித்தனையா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பை தாக்கல் பண்ணதுல அந்த பெட்டிஷன்ல வந்து நாங்கள் இன்டர்வியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்டர்வியூனல் பெட்டிஷன்ல மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேசஸை. நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது. இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது. அதாவது எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்கு. ஈவன் தோ வந்து கம்ப்ளைண்ட் சைட்லேருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனே மென்ஷன் பண்ணலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு இடையில் நடைபெறுற மாதிரி புகார்தார தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம். நாளைக்கு என்ன மாண்புமிகு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். எங்கள் சைடு அதாவது புகார்தாரருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி இது வரைக்கும் சொல்லலை. மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து 1 to 2 செக்யூர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங். அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. இது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூணு எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா சொன்னீங்க எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க. போலீஸ் ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இங்கே வந்து நம்ம புகார்தார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புகார்தார கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தரா என்ன இதுன்னு தெரிய வருங்க. மூன்றாவது குற்றவாளி வந்து இந்த கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்காண்டா தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லலை. போஸ்ட்மார்ட்டம் பற்றி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லலை. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்குலையுமே நிறைய இருக்கு. குற்றம் சாட்டப்படுறவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாகவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்பந்தமாக சிறைத்துறை தான் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும். குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும். அட்வொகேட் மோகன்குமார், அவினாசி.